நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் ஸ்விஃப்ட் கார் முன்பக்க டயர் வெடித்து தடுப்பு சுவரில் இடித்ததில் திடீரென தீ மளமளவென பரவி எரிந்து கார் எரிந்து முழுவதும் சேதமடைந்துள்ளது. வாகனத்தில் பயணித்த சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் நாகர்கோவிலில் இருந்து 4 சுற்றுலா பயணிகள் ஸ்விஃப்ட் காரில் நேற்று வந்துள்ளனர். சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு இன்று வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் ஸ்விஃப்ட் சொகுசு காரில் வத்தலகுண்டை நோக்கி மலைச்சாலையில் திரும்பியுள்ளனர். அப்போது குருசிடி அருகே வாகனம் சென்று கொண்டிருந்த போது இடது பக்க டயர் தடுப்பு சுவரில் அதிவேகமாக மோதியதில் வாகனம் சுற்றி திரும்பி நின்றுள்ளது. இதில் தடுப்பு சுவரில் இடித்ததில் டைனமோ தீ பற்றி சொகுசு காரில் மளமளவென தீ பற்றி எரிய தொடங்கியது. காரில் வந்த சுற்றுலா பயணிகள் சுதாரித்து வாகனத்தை விட்டு வெளியேறினர். சிறிது நேரத்தில் சொகுசு வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து முழுவதுமாக அணைத்தனர். மேலும் சுதாரித்துக் கொண்டு சுற்றுலா பயணிகள் வாகனத்தை விட்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் சொகுசு காரில் பயணித்த சுற்றுலா பயணிகள் இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றதாகவும் தீயணைப்புத் துறையினர் முதற்கட்ட தகவலை தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.